வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, சாவச்சேரியிலிருந்து, யாழ்ப்பாணத்திலிருந்து, தமிழீழத்திலிருந்து. ஓகே, என்னென்றால் பார்லிமெண்ட்டுக்கு போனான். பார்லிமெண்ட்ல என்ன நடந்த அந்த முக்கியமான விஷயத்த சொல்றேன். என்னென்றால் இன்றைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு போய் பழக்கம் இல்லைங்களா, எலெக்ஷன்ஸுக்கு போய் தானே பழக்கம். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு நானும் தங்கச்சி ஹவுஸ் எல்லாம் போனாங்க. அது பிறகு பார்க் பண்ணிட்டு நான் இந்த மெம்பர்ஸ் என்ட்ரன்ஸுக்குள்ள போனான். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள போன அப்புறம் தான் தெரியும் அங்கே 2 செக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று ஒப்போசிட், அது தெரியும் எனக்கு. பட் இன்னொரு 159 ஒப்போசிட் லீடர்ஸ் இருக்கிறபடியா, ஒப்போசிட் எம்பிஸ் இருக்கிறபடியா 116 பேர் இங்க இருக்கலாம், மிச்சாக்கள் வந்து அங்கால இருக்கும்னு சொன்னேன். ஸோ அங்கால போய் ரெண்டமா ஒரு சீட்ல இருந்தேன். ரெண்டமா இருந்த சீட்ல வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், அதுல அது 8ஆம் நம்பர் சீட்டாம். அது வந்து சஜித் பிரேமதாசான்ற ட்ரெடிஷனல் சீட்டாம். புது இளைஞரோட சரி வராது. ஸோ நான் அதில் போய் இருந்தா பிறகு அவேட ஆக்கள்ல கிணறு இது சஜித் பிரேமதாசான்ற கதிரை அவர் வளமையா இதுல தான் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அப்ப நான் சொன்னேன், இன்றைக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறேன். அந்த கடிதத்துல ஒரு இடத்துலயுமே சொல்லல இது சஜித் பிரேமதாசான்ற கதிரை உண்டு. ஸோ நீங்க பின்னால இருக்க சொல்லுங்க, நாளைக்கு அவ லேபிள் பண்ணி போடுவினம் யாருக்கு எங்க கதிரைன்னா அங்க நாங்கள் இருப்போம். சரி, அதுல நடக்க அந்த கல்ச்சர் லைவத்தான் 1-2 பேர் கோசிட் பண்ணி போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அதுதான் நடந்த உண்மையான விஷயம். 2வது விஷயம், நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு லைவ் போட்டினான். செட்ட தெளிவா கிளியரா சொல்லியிருக்கிறேன். நாங்க யார், வேலுப்பிள்ளை பிரபாகரன்றவர் யார், அவர் எதுக்காக சிங்கள மக்களுக்காக இதுல அடிபட்டவர் என்றதை டீட்டெயிலா இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கிறேன். 3வது தங்கை வந்து நினைக்கிறேன் அந்த இப்ப மன்னர் நடந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு அட்வைஸ், ஒரு படிச்சாக்கள் பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். இப்ப நீங்கள் போக வேண்டாம், லெட் தேம் ஒர்க் இட் அவுட் அண்ட் தென் இஃப் யூ ஆர் நாட் சாரி, இப்ப நீங்க ஒன்று போக வேண்டாம். அங்க அவ போய் அதை வேலை ஒன்று நடக்கலன்னு சொன்னா as a member of parliament ப்ரொஃபஷனலா நீங்க போய் அதை நீங்க பார்லிமெண்ட் எடுத்துட்டு வந்து கதைங்கன்னு சொல்லியிருக்கணும். ஸோ இப்ப கூட நான் மன்னார் வைத்தியசாலைக்கு போறது சம்பந்தமாக இன்னும் முடிவு எடுக்கல. அது முடிஞ்சது. மற்றது என்னோட விஷயம் என்ன சொன்னால், இப்ப 159 எம்பி மேர் தான் பார்லிமெண்ட்ல இருக்கணும். அதுக்கு தாராளமா அது காணும். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் வந்து நான் எங்களுடைய ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த இதுலையும், அதாவது இனி வரப்போற 5 வருஷ ஆண்டுகளையும் வந்து என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் சுயாதீனமா நின்றான். நான் யாரோடையும் இந்த கட்சியோடையும் சேரல. இனி வரப்போற ஆண்டுகள்ல, அதாவது வந்து இனி வரப்போற 5 இயர்ஸ்ல வந்து ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க என்னென்ன விஷயங்கள் வந்து தமிழருக்கு சார்பாகவும் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்காக செய்வதோ, அப்ப நான் டாக்டர் ஹரணி அம்மன் சூரிய கண்டு சொன்னேன், மேடம் நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி கொள்ளலாம், வி ஆர் வித் யூ, நாங்கள் உங்களோட தான் நிற்கிறோம், ஆகவே நாங்கள் அதை வெல்லுவோம். அதாவது வந்து என்ன இஷ்யூ கொண்டு வந்தாலும் நான் உங்களை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவேன். அஸ் அ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னான். அதுக்கு பிறகு அந்த கட்சிகளுடைய தலைவர் பேண்ட மீட்டிங் வந்து இண்டிபெண்டன்ட் குரூப் கட்சியின் தலைவர் நான் அந்தபடியா நான் அங்க போனான். அங்க பார்த்தனா எங்களோட தமிழ் எம்பி மேயர் வந்து எல்லாமே எதிராத்தான் கழிச்சு கொண்டு வந்தது. 25, 26, 27ஆம் தேதி வந்து மீட்டிங் வெப்பமாண்டு கேட்கல. 26, 27 எங்களுக்கு முக்கியம் எதுன்னு சொன்னால் எங்களுடைய மாவீர தினத்தை கொண்டாடுற நாள். ஸோ 25 வந்து அவர்கள் காலம் வரையிலா பின்னேறம் வரையிலா எங்களுக்கு அங்க போகணும் இங்க போகணும். அப்ப ஒரு ஒத்துழையாம போராட்டம் உண்டு, முக்குத்தனமாகவே கழிச்சு கொண்டது மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு இருந்தது. இப்ப நான் அந்த விஷயத்துல நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன், நாங்கள் வந்து நான் மக்களோட பிரதிநிதியாக நல்ல விஷயங்கள் அவ்வளோத்துக்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுடன் எடுக்கின்ற நல்ல விஷயங்கள், தமிழனை பாதிக்காத, தமிழ் தேசியத்தை பாதிக்காத, நாட்டை அபிவிருத்தி செய்கிற, சுகாதாரத்தை அபிவிருத்தி செய்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்றோம்னு டிசைட் பண்ணி இருக்கிறோம். அது தவிரவும் எங்களுடைய வாகனங்கள் இந்த முறை ஒதுக்கப்படாது சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னுடைய இதே கார்ல தான் நான் போக வேண்டி வரும். ஸோ வாகனங்கள் ஒதுக்கப்படாது என்ற இது வந்து சொல்லப்பட்டிருக்கும், போய் தெரியாது. பட் எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. பட் யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு 30-40 வீடு பேர் சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கலாம்னு. ஜாழ்ப்பாணத்துல வந்து என்னுடைய வீடு வந்து இல்லாதபடியா நான் ஜாழ்ப்பாணத்துல ஒரு ஆளுடைய வீடு ஒன்று எடுத்து அங்கதான் என்னுடைய கட்சிகள் வேலைகள் நடக்கும். அதுக்கு 1 லட்சம் ரூபா ஒதுக்கி இருக்கணும். அந்த 1 லட்சம் ரூபாவில் என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியல. நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், சிறியர் தியேட்டர்ல வந்து 1 லட்சம் ரூபாவில் கட்சி செய்யிருக்க மாட்டோம் என்ன. ஸோ அதுக்குரிய ஃபண்ட் வந்திருக்கணும். வெளிநாள்ல இருந்து ஆக்கள் அனுப்பியிருக்கணும். யாராவது என்ன நம்புறாக்கள் என்னுடைய கட்சிக்கு உதவி செய்ய விரும்பினாக்கள் உதவி செய்யலாம்.
இல்ல நான் உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டேன், அந்த காசுல வேண்டி கொண்டு வீடு கட்டுறா வீடு கட்டுறோம்னு கேட்டே நான் வேண்டுவேன். என்னோட வீடு இல்ல பெரிய ஒரு ஹானி இருக்கு, நான் அதுல ஜோதிச்சு நான் இதை பாராளுமன்றத்துல கார் வந்தா இதை விட்டு போட்டு கட்டுவோம் பண்ணி, பட் இப்போதைக்கு தர மாட்டேன், இதே கார் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு யாராவது பர்சனலா உதவி செய்யறார்கள் விரும்பினா உதவி செய்யலாம், அதை யாருமே தடுக்கிறாது. அதே மாதிரி என்னோட கட்சியை நாங்கள் திருப்பி ஃபார்ம் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் எழுதி, அதாவது கட்சியின் ஜாப் எழுதி அதை பொது வழியில போட்டு அந்த ஜாப்லையும் திருத்தங்களை செய்து சரியா அமெண்ட் பண்ணி அதுல ஒரு டெமோக்ரஸி, அதாவது டெமோக்ரஸி என்னன்னு சொல்றது, ஜனநாயகம் இருக்கக்கூடிய மாதிரி கட்சிகள வேலையில் நடக்கும், அதையும் நாங்கள் செய்வோம். அந்த வேலையும் செய்வோம். அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த மாதிரி சாவச்சேரிலையும் வட்டக்கட்சியிலையும் மற்றது அங்கேயும் அந்த விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்றத்தில் கதைச்சு அதை நான் கணக்கு கமிட்டியில நானாவே விரும்பி ஜாயின் பண்ணேன். என்னன்னு சொன்னால் எனக்கு வளமையாவே நான் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க அப்படித்தான், ஏதாவது வேலை செய்யறதுக்கு பிடிக்கும், சும்மா பேக்ரோல் இருந்து நித்திர ஓடுறதுல. சோ அன்றகுமார் நாயக்கண்ட அரசாங்கம் என்ன நம்பி ஏதாவது வேலையில் திறமையா இருந்தா நான் அவ்வளவு வேலையும் இதே சுத்தியோட ஒரு ₹1 காசு அடிக்காம நான் அவர்களுக்கு செய்து கொடுப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன். அவர்களுக்கு அது தேசியத்துக்கு எதிராக திருப்பினமா இருந்தா நான் அவர்களோட சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் தனித்திருப்பேன். அது தவிரவும் வெளிநாட்டுக்கு பயணங்கள் வருவீங்களான்னு கேட்டுருக்கீங்க, கணவர் மெசேஜ் பண்ணிக்கிறீங்க, அண்ணா நீங்க வாங்க நாங்க ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றோம், ஹோட்டல் புக் பண்றோம்னு சொல்லி அட் திஸ் மொமெண்ட் எனக்கு வெளிநாட்டுக்கு வர ஐடியா இல்லை. பட் எனது கட்சிக்குரிய பணத்தை சேர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதால கட்சி ஃபோன் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரெஷர் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி இது பண்ணி போட்டு நான் வெளிநாட்டுக்கு எல்லா நாடுகளுக்கும் எனக்கு நீங்கள் யாராவது டிக்கெட் புக் பண்ணி தந்தால் எனக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு ரூம் மட்டும் தந்தீங்கன்னா நான் அங்கே வருவேன், நான் அங்கே நிற்பேன், எல்லாரையுமே பார்ப்பேன், அதுவும் நடக்கும். அதை தவிர இப்போதைக்கு சொல்ல வேண்டியது 25, 26, 27 தேதி எங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், அதாவது டார்க் கலர் உடுப்பு போயிடாது, லைட் கலர் உடுப்பு தான் போடணும், அப்படியான பாராளுமன்றத்தில் எப்படி நடக்கலாம் எப்படி நடக்கக்கூடாது அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த 3 நாள் ட்ரைனிங் இருக்கு. 25, 26, 27 போவேன். அதுக்கு 26, 27 மாவீர தினம் என்றபடியா நான் இது முடிய நேர டிரைவ் பண்ணி அங்க வந்துடுவேன். அது தவிரவும் அட் திஸ் மூமெண்ட் என்னுடைய பாதுகாப்புக்கு துவக்கு ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். நான் தனியத்தான் யாழ்ப்பாணத்தில் தெரிவேன். ஸோ என்னுடைய பாதுகாப்புக்கு போலீஸ் பாதுகாப்பை நான் கேட்டெடுப்பேனோ தெரியல. தமிழ் மக்கள் இருந்து பாதுகாப்பு எனக்கு 100% இருக்கு. பட் நான் ஒரு துவக்கொண்டு தாரன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நான் பாதுகாப்பு அமைச்சரை கதைச்சு லைசன்ஸோட உள்ள கன் நான் எடுத்து என்னோட வச்சிருப்பேன். என்னுடைய தற்பாதுகாப்புக்காக அதோட 4 பல்ப் தாரன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு திரும்ப வரியா ஒரு ஜோக்குக்காண்டி சொல்லல. எங்களோட வீட்டை பாதுகாக்கிறதுக்கு 4 ஃபோக்கஸ் லைட் தெரியணுமா, அது போய் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ல எடுக்கணுமா. ஸோ அதையும் நாங்கள் எடுப்போம். அதை விட டிரைவருக்கு 10,000 ரூபா சம்பளம். ஸோ அதோட 10,000 ரூபாய்க்கு டிரைவர் பிடிக்கலாது. குறைஞ்சது ஒரு 1,20,000 டிரைவர் கொடுக்கும். 24 hours என்னோட நிற்கணும். அந்தபடி நான் போற இடம் எல்லாமே போகணும். ஸோ டிரைவர் எடுத்தால் போடுவோம், அல்லது வெஹிக்கிளும் இல்லை. ஸோ வெஹிக்கிள் அவ தந்தால் டிரைவர் எடுப்போம், டிரைவர் எடுத்தால் போடுவோம், அல்லது நான் தான் போடுவேன். ரைட். அதை விட எங்களுக்கு மற்றது எங்களுடைய தேசிய இதுல இருந்து விலத்தி போவீங்களான்னு கேட்டுருக்கீங்க. தேசியத்திலிருந்து விலத்தி போக மாட்டோம். நாங்கள் 2 சஜித்தின் கதிரை கொடுக்காதாக்கள். நாங்கள் தலைவற்ற வாக்கு முறையில் நாங்கள் அதை இங்கிலீஷ்ல வடிவா போட்டிருக்கேன். அதை விட ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மற்றது தங்க கௌஷலா கூட்டிட்டு போனான். அவ இந்த பார்லிமெண்ட் செஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். அவ நீட் டு பி கெட் ட்ரெயின்டு. அவ ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கணும். அதுக்கு பிறகு நான் மாகாண சபை ஸ்டார்ட் பண்ணிங்க. நான் தங்க கௌஷல்யாக நான் சொன்னபடியே பாராளுமன்றத்தில் ரிசைன் பண்ணிட்டு கொடுத்துட்டு மாகாண சபை எலெக்ஷன் அனுப்பேன். ஏன்னு சொன்னால் மாகாண சபை எலெக்ஷனை அவ இந்த முறை அன்றகுமார் நாயக்க மாகாண சபைக்குரிய பதவியில அதாவது பொறுப்புகளை கூட தெரிவினம் எதிர்பார்க்கிறோம். அங்க ஒரு கோமாளி ஏறி இருந்துட்டாருண்டா. உதாரணத்துக்கு பென்னிமேந்தர் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் மக்களே ஜெஸ்ட் போடுங்கள், நோன்றால் நோடன் போடுங்கள், மாகாண சபை நடத்தியலாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய முன்னாள் மாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரம் கிட்டத்தட்ட 70-80 ஒதுக்கப்பட்ட நிதிகளை திருப்பி அனுப்பின வேலை தான் செய்த ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாது, ப்ரொஜெக்ட் என்ன தெரியாது. ஸோ அதால எனக்கு மாகாண சபையில எடுத்து யாழ்ப்பாணத்தை வடக்கு கிழக்கையும் டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதால நான் வடக்கு கிழக்குல மாகாண சபைக்கு போவேன். மாகாண சபையில நான் எலெக்ஷன் அனுப்பேன். வின் பண்றது வின்மாநாதன் தமிழருடைய கையில் தான் இருக்கிறது. அது தவிரவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், யாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்து நடக்க போற ப்ராஜெக்டுகளுக்கு நான் அந்த ப்ராஜெக்டை சொல்லுவேன். நான் அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருந்தா நீங்க ஹெல்ப் பண்ணுங்கோ. அந்த ஹெல்ப் பண்றத 1% காசு கூட களவெடுக்கவோ பிள்ளையா பாய்க்கவோ அதுல போய் நான் குடிச்ச சாப்பிடவோ மாட்டேன்.
அது வந்து உங்களுக்கு எல்லாம் கணக்கு காட்டப்படும். உங்களுக்கு விரும்பினால் என்ன நம்பினா என்ன ஹெல்ப் பண்ணலாம். என்ன ப்ரொஜெக்ட்ன்றதை நான் எழுதி பெர்மிஷன் எடுத்து எல்லாம் செய்து போடுறது நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ சொன்னா காப்பி அடிச்சுருவாங்க. அது தவிரவும் எங்களோட வட்ட கட்சியில நான் உறுதிமொழி கொடுத்துருக்கேன், வசாவிலான உறுதிமொழி கொடுத்துருக்கேன். எல்லா உறுதிமொழிகளையும் எனக்கு நடத்துறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. நேரடியாக அந்த பில் அவ்வளோத்தையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களே அவைக்கு நேராக பே பண்ணும்போது எனக்கு ஒரு வாலிபால் கிரவுண்டு உருவாக்கணும், ஒரு முன்பள்ளி, ஒரு குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் 20-30 சைக்கிள், அது சின்ன சின்ன இதெல்லாம் உங்களோட நம்பிக்கையில் தான் அந்த வாக்குறுதியில் கொடுத்தேன். அந்த கன்னிமீன் தளத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லி கொண்டிருக்காவான் தான் ஓமன் சொன்னால் மாட்டேன்னு சொல்லணும். 12 லட்சம் ஜனம் இருக்குது வெளிநாட்டில். ஒட்டு சனம் மனத்தில் தமிழ் மக்கள்ல காதலில் உள்ள சனம். ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. அதில் ஒரு ஆள் வந்து வெண்ணிமீன் தளத்தில் திறமாட்டேன்னா ஒரு கதாண்டா சொல்லணும். ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி கொண்டு கூட ஒரு மாதம் ஃபுல்லாக திறமாட்டம் சொல்லி அவாவே ஏற்றி விட்டு திறமாட்டேன்னு திரும்ப சொல்லி கொண்டிருக்காங்க. அது பேர் யாராவது ஹெல்ப் பண்ணிக்கணும், அது நான் பார்த்துக்கொள்கிறேன். நன்றி. உங்களோட ஹோல்ஸ் ஒவ்வொன்றோட ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கேன். உங்களுக்கு வடிவாகவே தெரியும் நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸும் உங்களுக்கு அதையும் காட்டன். இதில் இப்போ ஒரு ஃபோன் இருக்குது, அதோட பின்னுக்கு பேக்கில் 2 ஃபோனுக்கு 4 ஃபோன், கிட்டத்தட்ட 6 நம்பர்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி காய்க்கணும். கோச்சு கொள்ளாங்க. 7 மண்டா லோக்கலில் இருக்கிறார்கள் SMS போடுங்க. ஆனால் அவசரம் இப்படி ஒரு விஷயம் அவசரம் போடுங்க. நான் மெசேஜ் பார்த்துட்டு இருப்பேன். அதே மாதிரி ஃபாரின்ல இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் இருக்க போடுங்க, என்னென்னு பார்த்துட்டு வாய்ஸ் போடுங்க, பார்த்துட்டு எடுக்கிறேன். எனக்கு ஆக்கள் இல்லாமல் இல்லை இருக்கு. நான் ஒரு ஆள் தான் உலகத்தில் இருக்க தமிழினத்தோட காய்க்கணும். கிட்டத்தட்ட 2 நேரம் போய்க்க கோல்ஸுகளும் மெசேஜ்களும் ஆன்சர் பண்ணாமல் இருக்கு. ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ஒரு ஆள்கிட்ட வாட்ஸ்அப்பில் இருக்கிறது சாவச்சியில் தொடங்கினது இந்த வரைக்கும் போட்டு அவ்வளோ மெசேஜும் பார்க்காம இருக்கு. அப்போ அவ்வளோத்தையும் பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு ஹார்ட் ரியாக்ஷன் போட்டு திருப்பி கோல் எடுத்து காய்க்க 30 மினிட்ஸ் செல்லும். அதெல்லாம் கொள்ளும்போ. நன்றி, வணக்கம். என்ன பாராளுமன்றம் எனக்கு வச்ச என்னுடைய தெய்வங்களுக்கு, எனக்கு வாக்கு பிச்சை போட்டு என்னுடைய தெய்வங்களுக்கு நன்றி. நான் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் என்ன நடக்க சம்பந்தமா ஒவ்வொரு அப்டேட்டும் தான் நன்றி.